ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல் ஜூஸ் கைசரில் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாக்கியா எங்கெல்லாம் அவதான் ரொம்ப பலவீனமானவ. அவ கண்ணுக்கு சாபங்கள் தெரியாது, சபிக்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த மட்டும்தான் தெரியும். அவ எப்பயும் 4th கிரேடா மட்டும்தான் இருப்பா. எதுக்கு ஜுஜுட்சு மந்திரவாதி ஆகணும்னு ஆசைப்பட்டான்னு தெரியல. பிரேக் முடிஞ்சது, வாங்க. வரோம். அப்படியா? நல்ல வேலை. மாய் பைத்தியக்காரி, இவ்வளவு சக்தி வாய்ந்தவள போய் பலவீனமானவங்க எடுத்து வாங்குறாங்க. நீலமான பொருளை யூஸ் பண்றா. அவகிட்ட இருந்து தப்பிக்கவே போதும் போதும் ஆயிடுச்சு. அவ மட்டும் அவ பிளேட பத்தி விட்டுனா இந்நேரம் 2 தடவை செத்து போயிருந்திருப்பா. ஆனால் வாட்டரில் ஆயுதத்தில் மட்டும்தான். அப்படியா? ஆமாம், அவளுக்கு எதுவுமே கிடையாது போல. அது மட்டும் இல்லாம இந்த காட்டுல குறுக்க இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி கில் மட்டும்தான் அவளுக்கு. எல்லாருமே டைரக்டா ஃபைட் தான் பண்றாங்க, பெருசா பவர்னு வெளியே கொண்டு வரல. நியூ ஷேடோ ஸ்டைல் சிம்பிள் டொமைன் ஏத்துன்னு வந்துட்டா. நல்ல வாய். டொமைன் 2.21 மீட்டர்ஸ் ரேடியஸ்க்குள்ள வர யாரையும் என் ரிஃப்ளெக்ஸை பயன்படுத்தி தாக்க முடியும். இது மாதிரி நிஜி மாதிரி. அப்புறம் அது செயல் இழந்து அது கூட எதிரிகளை நேரடியாக தாக்குறதுக்காக இந்த குயிக் டிராவை யூஸ் பண்றேன். நியூ ஷேடோஸ்குள்ளே இதுதான் வேகமானமும். அதுலயும் என் பிளேடை சுத்தி எப்பவும் ஆற்றல் இருக்கிறதுனால வேகம் அதிகரிக்கும். ஆனா இதை வச்சு மட்டும் இந்த சண்டையை முடிக்க முடியாது. முதல்ல அவளை தாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். பரவாயில்ல, அவளுக்கும் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு தான் ரீச் அதிகம். அதனால அவளை தாக்கணுங்கிறத விட இதை தட்டி விடணுங்கிறதுல மும்மனமா இருப்பாங்க. அதனால இப்ப நான் அடிச்சிட்டாளா? அவளுக்கு என்ன ரீச் அட்வான்டேஜ் அப்படி எடுத்துக்கலாம். தூக்கி போடுறோம். இன்னொரு ஆயுதம் கரெக்டா யோசிக்கிறேன். எப்ப குறைக்கிறதுக்கு இன்னொரு பிளான் போடுறோம். ஓ, அப்படியே முன்னாடி வராங்க போல. ஒண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, நான் பின் வாங்கி அவளுக்கு கொஞ்சம் கிட்ட வர வச்சா போதும். தர்மசாலிதான். எப்படிமா இவ்வளோ யோசிக்கிற ஃபைட்லயே? உன்னோட இந்த வால் நல்லாதான் இருக்கு. எப்போ கொடுக்குறா? திருப்பி கொடுத்துருங்களா? ஐயோ பாவம். அவளுக்கு திறமை ஜாஸ்தி தான். காக்காக்குள்ளே கேமரா கூட செகண்ட் கிரேடுக்கு ப்ரோமோட் பண்ணிடுங்க. அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஜெனியன் சமூகத்தை சேர்ந்தவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க எண்ணங்களை மாத்திக்கிட்டு புதுசா ஜடையை முன்னாடி போட்டுக்கிறாங்க. பணத்தை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லுவேன். இது என்னங்க ஸ்டைல்? எதை பத்தி யோசிச்சிருக்க? அது இருக்கட்டும், யூஜி இருக்கிற இடத்துல மட்டும் ஏன் கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது? விலங்குகள் ஒரு இடத்துல நிலையா பாவீங்களா? அதனால என் உணர்வுகளை பகிர்ந்துக்க கஷ்டமா இருக்கு. ஹேய், உனக்கு பொய் சொல்லவே தெரியல பாரு. இப்படி சுத்தி வளைக்காம யாருக்கு சப்போர்ட்னு சொல்லு. யாருக்கு சப்போர்ட்டா? நான் எப்பவும் பணத்துக்கு தான் தோண போவேன். அப்படி பண்றதுக்கு வேலை போகாத எதையும் நான் மதிக்க மாட்டேன். அப்படி இருந்தா நம்ம சம்பாதிக்க இங்க இருக்க முக்காவாசி பணப்பேயாதாங்கிறாங்க. இது வரைக்கும் நீ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? அவ என்ன திட்டம் போட்டிருக்கான்னு தெரியல. ஆனா யூஜியை தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. அவன் இடத்துல மட்டும் கேமரா ஆஃப் ஆயிருக்கனால டவுட் வரணுமே. ஏவி விடப்பட்ட சபிக்கப்பட்ட இந்த ஆன்மாக்களுக்கு உடம்புல சாம்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஒரு வேளை ஆன்மாக்கள் மறைஞ்சு போடும். அதுங்க பேர்ல இருக்கிற அந்த சாம் அதே நேரத்துல எரிஞ்சு போயிடும். எந்த டீம் அதை அழிக்குதுங்கிறத பொறுத்து ஒவ்வொரு சாமும் டிஃபரெண்டா தீப்பிடிச்சு எரியும். டோக்கியோ டீமை சேர்ந்தவங்க அதை அழிச்சாங்கன்னா ரெட் கலர்ல எரியும். கொயோட்டோ ஸ்கூலை சேர்ந்தவங்க எரிச்சா ப்ளூ கலர்ல எரியும். இருக்கிறதால ரெஜிஸ்டர் ஆகாத வகையில ஏதாவது அழிஞ்சா அதுவும் ரெட் கலர் தான் எரியும். ஒண்ணுக்கு ஒண்ணு கணக்குல இருக்கு. ஆனா யாரும் சரியா போட்டியில கவனத்தை செலுத்துற மாதிரி தெரியல. ஏன் அவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தம் தெரியாத நீ அத கேக்குற? இப்படியே பேசுற, அப்படியே பேசுற. நீங்களே அடிச்சிருந்தாங்க. மரியாதையா கீழே வா சோனியக்காரி. ஆண்டாலாம் ஒண்ணும் பண்ணல, சும்மா வீசினுக்குது அவ்வளோ. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ மேல வா. முடிஞ்ச சபிக்கப்பட்ட ஆற்றல் நடந்து வர காத்து பலமா இருக்கு. கண்ணும் கிணறு என் மேல படும்போது வலிக்குது. கையை கீழே இறக்கிட்டதே என் முகல்ல நாசமாயிடும். அதிர்ஷ்டா
என்ன தைரியம் இருந்தா என் அழகான முகத்திலே அடிப்ப. ஆம்பளைங்க முகத்துல தழும்பு இருந்தா அத வீரம் சொல்வாங்க. ம் அதுவே பொண்ணு முகத்துல இருந்தா அத குறம் சொல்வாங்க. ஆ, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு. அப்படின்னா சக்தி வேணும்னு நினைக்கிறியா? ஆமா, பின்ன வேற என்ன முக்கியம்? அது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தாம்மா. ஆ, ஏன் சொல்றேன்னா பொண்ணுங்க பலசாலியா இருந்தா கியூட்டா இல்லைன்னா அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கியூட்டா இருந்தா சக்தி இல்லைன்னா அவங்களையும் மதிக்க அது இந்த மாட்டாங்க. தலையை வச்சுட்டு சொல்றா பரவ. புரியுதா? பெண் ஜுஜுட்சு மந்திரவாதிங்க எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் பார்த்தாதானே மாய் பல கொடூரமான கஷ்டங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்படி பேசி பேசி நான் ரொம்ப கடுப்பேன். போதும், வாயை மூடு. ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு தானே, ஆனா சண்டையில அவளுக்கு அனுபவம் இருக்க மாதிரி தெரியுது. நான் எத்தனை தடவை அவளை தாக்கணும்னு எழுந்து நிக்கிறானே. நான் அவளே வெறி தான் பிடிச்சவள. பல பேர்கிட்ட அடி வாங்கி ரணமான உடம்பு. இதுக்கு மேல அதிக ஆற்றலை பயன்படுத்தினா அவ செத்தே போயிடுவா. இல்ல, அது வெறும் சாக்குதான். நான் இவளை கொல்லாம இருக்க உண்மையான காரணம் இன்னுமாக்கி இருக்கிறதுனாலதான். கர்ஸ்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்றவங்க அவங்க ஆற்றலை ஒளி மூலமா பரப்புவாங்க. அதனால உங்க மூளையும் காதுகளையும் ஆற்றலால பாதுகாத்துருங்க. அந்த டெக்னிக்குடைய ஸ்பெஷாலிட்டியே ஆன்மாக்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுதான். அதனாலதான் சொல்றேன், நம்மள மாதிரி மந்திரவாதிகள் அதை நினைச்சு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. பிரச்சனை என்னன்னா அது எங்க இருந்து வரும் எப்படி வரும் தெரியாம இருக்கிறதே டிஸ்ட்ராக்ஷன் தான். இதனால் வரைக்கும் என் மூளைய நான் எதுல இருந்து பாதுகாத்தது இல்லையே. அவன் கிட்ட இருந்தாலும் இல்லனாலும் தொல்லையாதான் இருக்கான். லெக்சர் முடிஞ்சுதா? சண்டை போடணும். இவனை பார்த்தா பயப்படுறாங்க எல்லாருமே. பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதே பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ ஜெனின் இனத்தை சேர்ந்தவ. ஜுஜுட்சு மந்திரவாதிங்க இருக்கிற 3 இனங்கள்ல ஒருத்தவங்க. அதனால எப்பவும் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன் பாப்பாங்க. ஜெனின் இனத்தோட பரம்பரை டெக்னிக் அவங்களுக்குள்ள இருக்கிறதால அவங்க எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யலன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில தோத்ததா அர்த்தம். அவங்க இனத்துல பொண்ணுங்களுக்கு வரிசையில முதல்ல நிக்கிறதுக்கு கூட அனுமதி கிடையாது. அந்த பரம்பரையை சேராதவங்கள மந்திரவாதியா மதிக்க மாட்டாங்க. மந்திரவாதியா ஆகாதவங்கள மனுஷங்கள கூட நினைக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட பாசத்தை காட்டாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. மத்தவங்களை விட மாய் அவ வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கா. அவ இந்த நிலைமையில இருக்க அவ முயற்சி தான் காரணம். ஆனா சாபங்களுக்கும் நண்பர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு நான் சொன்னது எதுவும் புரிஞ்சிருக்காது. வாய மூடி. துரதிருஷ்டத்தோட பொருந்துட்டாங்கன்னு என்ன வேணாலும் பண்ணலாமா? எங்க மாயை மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க துன்புறுத்தப்பட்டு அவமானப்பட்ட பல பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச சௌரி மாதிரி. என்னமோ கொடுமைப்படுத்தினாங்க, கஷ்டப்பட்டான்னு பேசிட்டு இருக்க. மாக்கியும் அதை தானே அனுபவிச்சா. அவ உங்களை மாதிரி இல்ல, அன்பை தேர்ந்தெடுத்தா. ம் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இறக்கமே இல்லாம ஒரு மடையனை கொல்லணும்னு திட்டம் போட்டீங்கல்ல, அவன் எப்படிப்பட்டவன்னு என்னைக்காவது நல்ல பையன். யோசிச்சிருக்கீங்களா? எப்ப பாரு மத்தவங்க கட்டளைக்கு ஏத்தபடி நம்ம நிக்கணும், நடக்கணும். அறிவே இல்லாம வாழ்க்கையை யோசிக்கவே எதுக்காக மாட்றாங்க. வேலை மாதிரி நினைச்சு வாழணும். ஸ்ட்ரா டால் டெக்னிக், ஹேர் பின். பரவாயில்ல, நல்லதான் சொல்லி தரேன். இதனாலதான் அவ அடிச்ச எந்த இந்த ரெட்டை ஜட மாண்டிக்கு ஏறுமான்னு தெரியல. ஓ அப்போ முடிச்சிட்டே. எனக்கு தேவையானதை எடுத்துட்டேன். இதுவே எனக்கு போதும்டி. என் தொடக்கத்துல இருக்க ஒரு குச்சி அதை வச்சு அவ என்ன பண்ண போறா? இங்க ஆணி அடிச்சு அவளுக்கு பாதிப்பு இருக்கணும். பாகுபாடு பார்க்க மாட்டேன், விதிமுறைகளை மதிக்க மாட்டேன். இந்த திருட்டுத்தனமான பேச்செல்லாம் நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண பிடிக்கும். அதே போல மற்றவங்களை விட பலசாலியா இருக்கவும் பிடிக்கும். ஏன்னா நான் குகி சகி. வித்துரு வித்துற போறோம். என் தொடக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இப்போ கீழே வர வைக்கிறா போல இருக்கு. தொடப்பந்தான் அட்டாக் ஆயிருக்கு. ஓடு. பாடி பொம்மை சுத்தியெல்லாம். ஆ. சாகக்கூடாதுன்னு இதுல அடிக்கிறாளா? எங்க வாங்கி
இது யாரு? உங்க டீமா? தூரத்துல இருந்து சுட்டாலும் பாதிப்பு ஓ, இருக்கும். எங்கேருந்து சுட்டுறா? நல்ல வேலை என் குறி தப்பல. எப்படி இங்கேருந்து அங்கே கண்ணு தெரியுது உனக்கு? ஹலோ மோமோ, கவலைப்படாத, அது ரப்பர் புல்லட் தான். அப்புறம் ஒரு டவுட் கேட்கணும். அந்த வெளிச்சம் அல்டிமேட் கேனோனா? ஏன்னா மெக்காமாரு கூட என்னால கனெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா உன்னோட முழு சக்தியை பயன்படுத்துற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கானா? தோத்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டாவும் சீக்கிரமே திரும்ப வந்துருவான். அதனால முதல்ல அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி உன் வேலையை பாரு. ரப்பர் புல்லட்டுக்கா விழுந்துட்டா? இல்லைன்னா எங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அப்புறம் மாய் நான் வந்து பரவாயில்ல மோமோ, எனக்கு புரியுது. என்னம்மா நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லலையா? ஒரே நேரத்துல 2 பேரும் சமாளிக்க கூட நான் தயாரா தான் இருக்கேன். அப்போ அவ கதை ஓவரா? மத்தவங்க அடிக்கும் போது அது சந்தோஷத்தை கொடுக்கும். எங்க இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நானே உன்னை ரசிச்சு ரசிச்சு என் கையாலேயே அடிக்கும் போதுதான் ஆனந்தமா இருக்கும். அக்காவை பேர் சொல்லி கூப்பிடுற, மரியாதை கொடு தங்கச்சி. ஓ, இவதான் அக்காவா? சரி மாக்கிய பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுக்கு ஏதாவது பதில் சொன்னா போட்டு உரிச்சிருவாளே. அவ நல்லவ வல்லவ நானும் தெரிஞ்சவ. டேய், ஒரு மந்திரவாதியா எப்படின்னு கேட்டேன்டா. ஓ அதுவா? அது சூப்பர் தான். உண்மையிலேயே ஜுஜுட்சுவை பத்தி எனக்கும் எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் அவ திறமைசாலி தான். ஒருவேளை அவ பேலன்ஸ் ஆளுதான். அவன் நடக்கும் போது கூட பயங்கரமா இருக்கும். மாக்கி 4th கிரேட் தெரியுமா? என்ன நிஜமாவா? அவ இனத்துல பல கடுப்பேத்துற மந்திரவாதிகள் இருக்காங்க. அவ அந்த குடும்பத்துல இருந்து வந்ததுல இருந்தே அவளை ப்ரமோட் பண்ண விடாம அவங்க தடுக்கிறாங்க. அதுக்குன்னு 4th கிரேட்லயே வைப்பீங்க? குடும்பத்துல பலசாலிகளை சந்தோஷமா ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன். ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால இனி அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஈகோ புடிச்ச கழுதைங்க. ஒருவேளை இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல அவன் நல்லா திறமையெல்லாம் பார்க்கறது இல்ல. போல ஊரு ஃபுல்லா நல்லா பரவி அவன் ப்ரமோஷன் அடையிறதுக்கு அது நல்ல உதவியா இருக்குல்ல. அதனாலதான் முதல்ல நாம இந்த குரூப் பேட்டல ஜெயிச்சு காட்டணும். நீயும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சண்டை போடணும். சரி. நீங்க அப்பயே அவனதான் பேசுறது சொல்லுவியா? ஐயே, என் கவனம் செதறக்கூடாது. வேற எதை பத்தியும் நான் யோசிக்க கூடாது. கையில துப்பாக்கி வச்சிருக்க, நக்கலா செய்றியா? ஒரு படத்துல வர மாதிரி. அவ என் கண்ணுல படாம மறைச்சு போறதெல்லாம் ஓகே. ஆனா இப்படி தள்ளி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் பைத்தியமா? துப்பாக்கி சுட்டா பின்ன எனக்கு தெரியும், எனக்கு இல்லாத ஏதோ ஒரு திறமை மாக்கிக்கு இருக்கு. போகி பொண்ணுங்களை பத்தி நம்ம ஒரு அடிக்க எல்லாத்தையும் வளர்த்த. ஒருத்திக்கு சாபங்களே கணக்கு தெரியாதான், அப்புறம் எப்படி சண்டை போடுவா? ட்வின்ஸ்னாலே பிரச்சனை மேல பிரச்சனை தான். பொண்ணா பிறந்தாலுன்னு சந்தோஷப்படணும். ஏன்னா மூத்த பையன் அடிமையா இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. மாய், என்னாச்சு உனக்கு? சீக்கிரம் வா. இல்ல நான் வரல. ஏன் என்னாச்சு? லேட் ஆச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அவங்க ஒரு அடிமை மாதிரி இது பண்ணிருக்காங்க. ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ சொல்றத நம்புறேன். நீ வந்து சரிங்க வா, கண்ணை மூடிக்கோன்னு. கண்ணை மூடிக்கிட்டா அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். நீ எப்பவும் இப்படித்தான் பயம் இல்லாத மாதிரி நடந்துப்ப. அதனால உன்னால தைரியமா அடி எடுத்து வைக்க முடிஞ்சது. அதனாலதான் நான் உன்னை வெறுத்தேன். நம்ம இனத்தை விட்டு போக போறியாமாக்கி? உங்களுக்கு தான் ஏற்கனவே நிறைய அடிமைங்க இருக்காங்களே. ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் நிச்சயம் திரும்பி வருவேன் தலைவரே. ஏன் திரும்ப வர போற? ஏன்னா நம்ம ஜெனின் இனத்துக்கு தலைவியாவேன். நீ எடுத்த முடிவை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி பண்ணுவேன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. மாய்க்கும் அதே நிலைமை தான். இதுல அவளுக்கு சம்பந்தம் இல்ல. கேர்ள்ஸே மதிக்கல, இலக்காரமா பார்த்துருக்காங்க.
அதான் இவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. சொல்லிட்டு போறா. எனக்கு ஒண்ணு பிடிக்காது. அடிமாளுக்கு தான் பிடிச்சிருக்கா? விட்டுருவாளா? 6 தடவை ஷூட் பண்ணிட்டேன். உன்னை ரீலோட் பண்ண விட மாட்டேன். இதனாலதான் உன்னை சுத்தமா பிடிக்காது. இன்னொரு புல்லட் வருது. அதனாலதான் என் முதல் காதலை பத்தியும் என் டெக்னிக்க பத்தியும் உனக்கு சொல்லாம இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா மதிப்பே இல்லாத விஷயத்துல இருந்து கூட பேராற்றலை உருவாக்க முடியும். ஆனா இது டொமைன் எக்ஸ்பான்ஷனோட உள்ளார்ந்த களத்துல இருக்க மேனிஃபெஸ்டேஷனா இருக்க முடியும். உருவான அந்த பேராற்றல் சபிக்கப்பட்ட திறன் முடிஞ்சதும் காணாம போகிற சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் இதுக்கு நிறைய ஆற்றல் செலவிடப்படுது. நம்ம உடம்பையும் பலவீனமாக்குது. மாயினால ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு புல்லட் தான் உருவாக்க முடியும். அதனாலதான் அவன் மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ரிவால்வரை யூஸ் பண்றான். ஜெயிச்சிட்டேன். கையிலேயே பிடிச்சிட்டா. கையால புடிச்சிட்டா? அது எப்படி? இத என் கையால புடிச்சது தப்பா என்ன? உனக்கு தான் ஆற்றலே இல்லையா? எனக்கு இல்லாத ஏதோ அப்படி ஒரு அவ்வளோ தடவை பவர் மாத்திக்க. தெரியல. அமைதி ஒப்பந்தத்தால மேகா மாதிரி எப்படி உருவானோ அதே மாதிரிதான் இவளும். நியாயமா இங்க பிறக்கும் போதே சபிக்கப்பட்ட திறனோட பிறந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாதான் அவளுக்கு அபாரமான உடல் திறன்கள் கிடைச்சிருக்கு. ஆனா எங்க ஜெனின் இனம் அதை ஏத்துக்கல. என்கிட்ட இல்லாத அந்த திறமைய அவங்க மதிக்கல. இத இத்தோட முடிச்சுக்கலாமா தங்கச்சி? எதனால இனத்தை விட்டு நீ போன? என்ன? அதான் என்ன மாதிரி நீயும் வந்துட்டல, அப்புறம் எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேக்குற? உனக்கு புரியல. எனக்கு ஜுஜுட்சு மந்திரவாதி ஆகுறதுல விருப்பம் இல்ல. இதெல்லாம் உன்னாலதான். போயிட்டதுனால அவகிட்ட நினைச்சதுனால என்னைய இதை பண்ண சொல்லி வளர்க்கட்டாயமா அனுப்பிட்டாங்க. நீயும் போயிருக்கணும்ல. கஷ்டப்படுறதும் பயப்படுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்ல அம்மா அப்பாக்கு அடிமையா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? தினமும் ஒரு சில வேலையை கொடுப்பாங்க, அதை செஞ்சு வாழ்றதுல உனக்கு என்ன கஷ்டம்? இதெல்லாம் இருக்க வேண்டியதானே, நீ ஏன் கோவப்படுற? அவனுக்கு அடிமை வைக்கிறான். உனக்கு புரியலையா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு புரியல. சாதாரண பொண்ணா இருக்கணும்னு நினைக்கிறவ. ஒருவேளை நான் நீ நம்ம சொல்ற choice மாதிரி இல்ல. செஞ்சிருந்தா என்ன நானே வெறுத்திருப்பேன். அதனாலதான் நான் வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. அக்கா, நீ என் கையை விட்டுட மாட்டேல? நான் விட மாட்டேன். நிஜமா? ஐயோ, எதுக்கு இப்படி பயப்படுற? எப்போ நீங்க என்ன விட்டு போக கூடாது. போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஏன்னா நாம சிஸ்டர்ஸ். எல்லாம் போய் எனக்கு ஒண்ணு பிடிக்கலடி. அவளுக்கு புரியல. இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. என்ன சொல்கிறது, பொண்ணுங்க பேசிக்கிட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்கள்தே நம்ம ஃபைட் பார்த்துட்டு இருந்தோமா, பொண்ணுங்க ஃபைட் பண்ணுறப்போ அவங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, ஒருத்தர் இதுன்னு காட்டுறப்போ நல்லா இருக்குது. அவங்க எவ்வளோ போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக காட்டின அந்த அக்கா தங்கச்சிங்க, அதாவது அக்கா வந்து பவர் ஏற்றுக்கணும், இந்த மாதிரி அடிமையாக வாழ்கிறது, குடும்பத்துக்குள்ளே இருந்துன்னு சமைச்சு போட்டுன்னு அப்படி இல்லாமல் கேலும் வந்து பவர் தான், நாங்களும் எங்களால் முடியுன்றதை காட்டணும், இந்த இதில் நாங்கள் பவர் ஆகணும்னு சொல்லி இதுக்குள்ளே இருந்தால் இவங்க அடிமையாக தான் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் வெளியேறியிருக்கா. இவன் வெளியேறினதும் தங்கச்சிக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை போல், இந்த மந்திரம் அதெல்லாம். அவள் நார்மல் லைஃப் வாழணும், அம்மா மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கா. பட் இவன் வெளியே போனதும் வீட்டில் சேர்ந்தாங்க ஒருத்தராவது போகிற ஆம்பளை புள்ள இல்லை, பொம்பளை புள்ள தான்.
ஸோ நீ தான் வந்து குடும்பத்தில் அந்த கௌரவத்தை காப்பாற்றி நீ கற்று தான் ஆகணும்னு சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அக்கா மேலே இவ்வளோ கோவம் அவளுக்கு. பட் அக்காவே தானே கரெக்டு, நீ தான் இப்போ அடிமையாக வாழ்ந்துருக்க, அது உனக்கு புரியவே இல்லையான்னு தெரில. இல்லை அது அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் இப்போ எப்படி பிடிச்சதை விட்டுட்டு இன்னொன்று பண்ணுறது அவளுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி தான் அக்காவுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை தேடி அவங்க போயிட்டாங்க. திரும்ப நீ இதுக்கு வா இதை நீ பண்ணுன்னு சொல்லும் போதும் இவ்வளோ அதே தப்பு தானே பண்ணுறா. அப்புறம் அது செல்ஃபிஷாக தானே இருக்குது, அது தப்பு தானே. அதான் இப்போ வந்து இவ வீட்டை விட்டு வெளியே போய், ஏன்னா இவளுக்கு மந்திரம் கற்றுக்கணுன்றதும் ஆசை இல்லை. வீட்டில் அமைதியாக நம்ம நார்மல் லைஃப் வாழலான்னு பார்த்தா வீட்டில் இருக்கிறவங்களும் விட மாட்டேன்றாங்க. ஸோ நடுவில் மாட்டிக்கிட்டா, இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியலன்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மா அப்பா என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதே தான் இப்போ இவன் அக்காவுக்கு பண்ணுறான். நீ இங்கே வா இதை இரு நீ இது பண்ணி இப்போ நீயும் அதே ஃபோர்ஸ் தான் பண்ணுற. எப்படி பார்த்தா என்ன சொல்கிறது, இப்போ அக்காக்காக தங்கச்சி மாட்டிக்கிட்டான்ற மாதிரி இருக்குது. இப்போ எனக்காக நீ இறங்கி, இப்போ உனக்காக நான் வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்காக நீ இறங்கி இருக்கக்கூடாதான்ற மாதிரி அவள் கேள்வி கேட்குறா. இது நீ சிம்பிளாக வந்து வெளியே வந்துட்டு இருக்கலாம், அக்கா போகிற மாதிரி நீ வெளியே வந்துட்டு இருந்தால் முடிஞ்சிருக்கும். இதில் கற்றுக்கலாம் கூட பரவாயில்ல, உனக்கு எது பிடிக்குமோ அதை நோக்கி நீ போயிருக்கலாமே. நீ நின்று அது என்ன சொல்கிறது, அந்த பயம் அந்த அடிமைத்தனம் உனக்குள்ளே இருந்திருக்கிறனால தான். அதை விட அவளுக்கு ஃபேமிலி வேணும் எல்லாரும் வேணும்னு நினச்சிருந்தா அப்போ என்ன பண்ண முடியும். அதுக்கு யார் மேலேயும் தப்பே சொல்ல முடியாது. இதில் நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் அது வேணும்னு நினச்சி நீ இருந்திருக்க. அப்போ அதுக்கான ஒரு இதை நீ அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு உன்னோட இது வேணும்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை தாண்டி நீ வெளியே வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும், அவ்வளோதான். அதேமாதிரி நம்ம டீமில் இருக்கிற பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை ஜாலை கிட்ட சண்டை போட்டு இருந்துச்சு. அவளும் நல்ல அட்வைஸ் தான் பண்ணான். நீங்கள் வந்து அதை முன்ன நம்ம போன எபிசோடில் பேசினா அதே தான். மூத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு எந்த இதுவுமே பார்க்காம நீ பாட்டுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்க. அவங்க யார் என்ன எப்படி எதுவுமே தெரியாமல் சொன்னால் செஞ்சிடணும் அப்படின்னு இருக்கிறது என்னது அது. அது வந்து ஒன்றுமே தெரியாமல் போகிற மாதிரி, எதை நோக்கி போகிறோம் என்ன நம்ம வாழ்கிறோன்றதே தெரியாத மாதிரி தானே. அட்டாக்னா அட்டாக்கு, அவனுக்கு ஒன்றுனா கொண்டு அவன் எப்படி என்னன்னே தெரியாமல் போகிற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சிருக்கணும். அது அழகாக புரிய வைக்க ட்ரை பண்ணால் அதுக்குள்ளே குறுக்க வந்து வேற மாதிரி போயிடுச்சு. அவன் கூட மாறி இருப்பான்னு நினைக்கிறேன். அதை இவங்க பேச பேச அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது. பார்ப்போம் அது எப்படி போகுது. இவங்க எதிர்பார்க்குறது அதான், ரூமில் உக்காந்துட்டு இவங்க எதிர்பார்க்குறது யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலையேன்றாங்க. ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ் அதான், ஒன்றா சேர்ந்து அழிக்க ட்ரை பண்ணுறாங்களான்றதான் அவங்க பார்க்குறாங்க. எக்ஸாமே அதை நோக்கி தான் இருக்குது. பட் இவங்க வந்து ஃபைட் போட்டு ஆர்மோலிஸ்ட்டாக போதுன்ற மாதிரி இவங்க மைண்ட் செட் இருக்குது போல். அது மாறிச்சுனாலே இது எல்லாமே மாறிடும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.